அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பட்ஜெட் கரெக்டுங்களா? இன்னைக்கு வந்து பட்ஜெட் டேன்னு அப்படியே பயங்கரமாக பயமுறுத்திருப்பாங்க. எல்லாம் சேஃபாக இருங்க, குறைவாக லாட் பண்ணுங்க, எதா போயிடுங்க அப்படின்லாம். கரெக்டுங்களா? சூப்பர். ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் காலைல வீடியோலேயே, மேக்ஸ் என்ன பட்ஜெட்டா இருக்கட்டும், என்ன நியூஸா இருக்கட்டும், ஏதா இருக்கட்டும், அந்த மேத்தமெட்டிக்கல் வேல்யூ அடிப்படையில் மட்டுமே பங்குச்சந்தை இயங்கும். அது இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி, பொசிஷனலா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு இந்த வீக்கினுடைய வீக்லி லெவல் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் பாருங்க போயிட்டு, இந்த பட்ஜெட்டு இந்த வேல்யூக்குள்ள தாங்க டிசிஷனே எடுக்கும், வாட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். போய் பாருங்க. அதை நான் ஷோ பண்ணி காமிக்க விருப்பம் இல்லை. அது வீக்லி லெவல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போகும்போது பார்த்துக்கலாம். என்ன நடந்திருக்கு மட்டும் போய் பார்த்து என்னன்னு கவனிங்க. என்னடா இது, மார்க்கெட் வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்க, ஆனா கரெக்டா அந்த பிரைஸ்ல வந்து இதாகுது ஏன் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனும் எழணும். அப்பதான் ஒரு ட்ரேடர் ஆக முடியும். இண்டிகேட்டர், பேட்டர்ன், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாரும் தெரியும். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அதெல்லாம் கவனித்து வரணும். சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்குள்ள போயிடுவோம். நிஃப்டி 24,600 கால் 222 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைட், 202 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி டவுன் சைட். சூப்பர். காலையில இருந்து அவர் போன 198 ரூபா தான். அதுக்கு மேல போகவே முடியல அவரால். அதுக்கு ஏன் காரணம்ன்றது இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேல போக மாட்டான்றது நீங்க அங்க வந்தாதான் உங்களை நான் முடிவு பண்ண சொல்லியிருக்கேன். இது மேல போகாத வரைக்கும் கீழே தான். சரி, ஆனா கீழே இறங்கின மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஏறி மேல வந்து இருக்கும். கரெக்டுங்களா? ஆனா இந்த பிரீமியம் ஏறி இருக்காது. இதெல்லாம் ஏன், எதற்காக நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க தயவு செய்து. இங்க இருந்து கீழே ஏறும் பொழுது ஏன் இந்த பிரைஸ் வந்து இதுக்குள்ளேயே சரௌண்டிங்ல நிக்குது அப்படிங்கிற விடையெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்க. தெரியாம போயிட்டு மொத்தமா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே நம்ம வந்து இன்னொரு சைக்கிள் இன்னொரு வேல்யூல அது பை ஆகி கீழே இருந்து கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துருப்போம். எங்க எடுக்கிறோமோ அங்க எடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் தான் காமிச்சிருக்கும். சிம்பிள் லாஜிக். அவ்வளவுதான். இவ்வளவுதான் மார்க்கெட் நான் சொல்றது. சிம்பிளா பாருங்க. அடுத்தது FinNifty நீங்க கொடுத்துருந்தோம். கரெக்டுங்களா? 23,600 புட்டு 168 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் FinNifty டவுன், 68 ரூபாய்க்கு கீழே இருந்ததான் FinNifty அப்பு. பாருங்க என்ன நடந்திருக்கு. அதுவும் இன்னைக்கு வீடியோல மென்ஷன் வேற பண்ணேன். இன்னைக்கு FinNifty நல்ல இது இருக்கும்ட்டு வேற. கரெக்டுங்களா? பாருங்க, காலையில இருந்து இங்க இருந்து அப்படி அடிக்கிறாங்க மேல 168 மேல, எகைன் 168 மேல. இதெல்லாம் ஃபால்ஸ் டிராப். அதெல்லாம் கண்டுபிடிக்க தரணும். கீழே வந்ததெல்லாம் சும்மா. அங்க இருந்து மறுபடியும் 168ல இருந்து பறக்கலாம். ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழ வேண்டும். நம்ம போடுற என்ன பட்ஜெட் என்ன வந்திருக்கு, ஆனா ஏங்க நம்ம போடுற நிப்டிலையும் சரி எதுலையும் சரி பிரைஸ் கரெக்டா மேட்ச் பண்ணுது. இதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. மார்க்கெட் நிகர சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். ஓகேங்களா? அதனால இதை பற்றி பிராக்டிஸ் பண்ணி உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுக்குறவங்க அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ண பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.